السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: أتى النبي صلى الله عليه وسلم رجل ومعه صبي فجعل يضمه إليه فقال النبي صلى الله عليه وسلم: أترحمه؟ قال نعم. قال فالله أرحم بك منك به وهو أرحم الراحمين. ரவாஹுல் புகாரி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிற ஹதீஸ். அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நண்பர் வந்தார். அவரோடு அவருடைய குழந்தை சபி இருந்தார். அந்த குழந்தையை தன்னோடு அணைத்து கொண்டு வந்தார். ஃபஜஅல யதுமுஹு இலைஹி, நெருக்கி கொண்டு வந்தபோது நபி அவர்கள் கேட்டார்கள், அந்த குழந்தையின் மீது நீ கருணை காட்டுகிறாயா? எப்போதும் அன்போடு பாசத்தோடு இருக்கிறாயா? மனிதர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னுடைய இந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன், அன்பு பாராட்டுகிறேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள், உம்முடைய குழந்தையின் மீது நீ அன்பு காட்டுவதை விட அல்லாஹ் உன் மீது அதிகம் கருணை காட்டக்கூடியவனாக, அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கிருபையாளர்களே மிக சிறந்த கிருபையாளன் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள். பிள்ளைகள் மீது நாம் அன்போடு பாசத்தோடு கருணையோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. எந்த அளவுக்கு பிள்ளைகள் மீது நாம் கருணை காட்டுகிறோமோ, அன்பு செலுத்துகிறோமோ, அந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக நாம் துணை நிற்கிறோமோ, அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவனுடைய கிருபை கிடைக்கும், அவனுடைய கருணை கிடைக்கும். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் இருக்கிறார்களே, இந்த ஹதீஸை தனி கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஈருலக வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய ஈருலக நல்வாழ்க்கைக்காக எப்போதும் அதிகமான முறையில் சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தியவாறு இருக்கிறது. நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரப்பிள்ளை முத்தமிட்டு கொண்டிருந்த போது அக்ரபுன ஹாபிஸ் அத்தமீமி என்கிற ஒரு அரும் நண்பர் அருகே அமர்ந்திருந்தார். ஆச்சரியத்தோடு கேட்டார், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், இதுவரை நான் என் பிள்ளைகளை முத்தமிட்டதில்லையே. நபி அவர்கள் அவரை ஆராய்ந்து பார்த்து விட்டு சொன்னார்கள், மல்லா இரஹமு லா யுரஹமு என்று சொன்னார். கருணை காட்டாதவர் மீது அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் என்று சொன்னார். யார் தம்முடைய பிள்ளைகள் மீது, மற்றவர் மீது கருணை காட்டுகிறாரோ அவர் மீது தான் அல்லாஹ் கருணை காட்டுவார். அருமையான ஒரு சொற்றொடர் தான் இந்த சொற்றொடர், மல்லா இரஹமு லா யுரஹமு. இது அப்படியே மனப்பாடமாக ஆகிவிடும் நமக்கு. இது என்றைக்கும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டோம் என்றால் நம்முடைய மனைவி மக்கள் மீதும் நாம் அன்போடு பாசத்தோடு கருணையோடு இருப்போம். அண்டை அயலாரோடு மற்றும் சமுதாயத்தோடு நாம் கருணையோடு ஒரு அன்போடு பாசத்தோடு பற்றுதலோடு நாம் இருப்போம். பிறர் மீது நாம் கருணை காட்டுகிற போது அல்லாஹ் நம் மீது கருணை காட்டுது. இது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? மல்லா இரஹமு லா யுரஹமு. எனவே நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் ஆழ்ந்த அன்புடன் இருந்து, பிள்ளைகள் தவறுகளில் ஈடுபட்டாலும் கூட, சரியான முறையில் சேட்டைகளில் ஈடுபட்டாலும் கூட, அந்த பிள்ளைகள் மீது நாம் அன்பு செலுத்தி அவர்களை வழிநடத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது இந்த ஹதீஸினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தாய்ப்பாக சொன்னார்கள், அக்ஸிரு மினல் இயால், நீங்கள் அதிக பிள்ளைகளை பெற்றெடுத்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை விருத்தி செய்து கொள்ளுங்கள். இயால் என்றால் ஃபேமிலி, குடும்பத்தை நீங்கள் விருத்தி செய்து கொள்ளுங்கள். இன்னக்கும் லா ததுரூன் பிமன் துர்ஸகுன், உங்களுடைய குடும்பத்தில் யார் மூலமாக நீங்கள் ரிஸ்க்களிக்கப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்கிற போது அதன் காரணமாக சில சமயம் நம்முடைய ரிஸ்கில் ஒரு தடை ஏற்பட்டு விடலாம், ஒரு முடக்கம் ஏற்பட்டு விடலாம். ஆனால் வீட்டில் பிள்ளைகள் பல்கி பெருகுகிற போது சிரமம் பார்க்காமல் அந்த பிள்ளைகள் நாம் வளர்த்து ஆளாக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை யார் மூலமாக நமக்கு ரிஸ்க் தருகிறார் என்பது நமக்கு தெரியாது. யாராவது பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் மூலமாவது நமக்கு ரிஸ்க் அளித்து கொண்டிருப்பான் என்பது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கூற்று இருக்கிறதே ஹதீஸை அடிப்படையாக வைத்தது. எனவேதான்
நாம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிற விஷயத்திலே நாம் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அதிலே நாம் ஒரு விசால மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அஹனஃபு ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவுலாதுனா சிமாரு குலூபினா, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இதயத்தின் கனிகள். சிமார் என்றால் கனிகள், குலூப் இதயங்கள், கல்பு. இதயத்தின் கனிகள் மட்டுமல்ல, இமாது துஹூரினா, நம்முடைய முதுகுகளுடைய தூண்களாக இருக்கிறார்கள், நம்முடைய முதுகுகளுக்கு அரண்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இமாது துஹூரினா, எவ்வளவு அழகான வாசகம் பாருங்கள். வீட்டில் பல பேர் நம்மிடத்துல நொந்து பேசியிருக்கிறார்கள், மனசு வெந்து பேசியிருக்கிறார்கள். சரியான முறையில் எமக்கு பிள்ளைகள் இல்லாதனாலே பிள்ளைகளை பெற்றெடுத்து கொள்கிற விஷயத்துல ஆரம்ப காலத்துல நாங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளாததின் காரணத்தினாலே இப்போது நாங்கள் தவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பல பேர் பேசுவதை பார்க்கிறோம், பின்னால் தான் தெரிகிறது. 40 வயது கடந்த பின்பு, 50-60 வயது ஏறிய பின்புதான் தெரிகிறது, நாம் ஆரம்ப காலத்தில் சிரமம் பார்க்காமல் பிள்ளைகளை சற்று கூடுதலாக நாம் பெற்றெடுத்திருக்கலாமே, இப்போது நமக்கு அவர்கள் அரண்களாக இருந்திருப்பார்களே, உறுதுணைகளாக இருந்திருப்பார்களே என்று பலர் யோசிப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு அழகான முறையில் அஹனஃப் ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், அவுலாதுனா சிமாரு குலூபினா, எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய இதயங்களுடைய கனிகளாக இருக்கிறார்கள். இமாது நுகூரினா, எங்களுடைய முதுகுகளுக்கு அவர்கள் தான் தூண்களாக இருக்கிறார்கள் என்று பேசுகிறார். பார்க்கலாம், பல குடும்பங்களில் பார்க்கலாம், நம்முடைய சுமைகளை எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள். நாம் வளர்ப்பை பொறுத்திருக்கிறது, பொறுத்திருக்கிறது. ஆரம்ப காலத்திலே பிள்ளைகள் மீது நாம் அதீத அன்போம் என்றால் அதிகப்படியான செல்லம் உரிமை கொடுத்து வளர்ப்பதல்ல, மாறாக ஒரு நல்ல வழியிலே அதீத அன்போடு கருணையோடு வளர்க்கிற போது ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துரோகம் செய்யவே மாட்டார்கள், அவர்கள் வழி தவறி செல்லவே மாட்டார்கள், என்றைக்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்கிற ஒரு நல்ல விஷயத்தை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிகிறோம். ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த விஷயத்தை மேலும் சற்று விருத்தியாக சொல்கிறார்கள். மன் அத்தப வரதவு சகீரா, சிறு பிள்ளைகளாக இருக்கிற போதே தம்முடைய பிள்ளைகளை யார் ஒழுக்கத்தோடு வளர்க்கிறாரோ சுர்ரபிஹி கபீரா, அந்த பிள்ளை பெரிய ஆளாக ஆனதற்கு பின்னாலும் கூட அவர் மகிழ்ச்சி மேற்கொள்வார் என்று கூறுகிறார். காரணம், பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போதே அவர்களுக்கு அதபுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படித்தான் நடக்க வேண்டும், பெரியோர்களிடத்திலே மரியாதையாக நடக்க வேண்டும், பள்ளிவாசல் உள்ளே சென்றால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், 7 வயசானால் தொழ வேண்டும், 10 வயசானால முக்கியமாக நீ தொழ வேண்டும், தொழாமல் ஒருபோதும் நீ இருக்கவே கூடாது, பெற்றோருடைய பேச்சை நீ மீறக்கூடாது. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக நம்மை எப்படி நம்முடைய பெற்றோர் வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள், கொஞ்சம் நாம் திரும்பி பார்த்தாலே தெரியும். ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்து நம்மை இஸ்லாக செய்வார்கள், இர்ஷாது செய்வார்கள். அதே போன்ற பிள்ளைகளை சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது நல்ல ஒழுக்கத்தோடு நாம் வளர்க்கிற போது அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் பெரியவர்களாக ஆகிவிட்டால் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களாக இருப்பார், சந்தோஷத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகள் நமக்கு கண்குளிர்ச்சி என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்களோ, அந்த கண்குளிர்ச்சி என்பது கிடைக்கும். குர்ரத்தாயின் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, அந்த குர்ரத்தாயின் நமக்கு கிடைத்துவிடும். இதை அஹனஃப் ரஹ்மத்துல்லாஹி ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய அந்த அழகிய வாசகங்கள் மூலமாக கூறுகிறார். கடைசியாக முத்தாய்ப்பா ஒரு விஷயம், ஒரு மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஒரு இடத்துல வந்து சொல்கிறார், என்னுடைய தந்தை இருக்கிறார்களே, நான் சம்பாதித்த அத்தனை செல்வத்தையும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள், அந்த செல்வத்தை எப்படியாவது அவர்கள் துஷ்பிரயோகம் பண்ண பார்க்கிறார்கள் என்று சொன்னபோது தந்தையை பார்த்து அபூபக்கர் சித்தீக் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு தேவையானதை உங்களுடைய பிள்ளையிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதான, இன்னமாலக்கமின் மாளிகை மே எக்ஃபிக் என்று சொன்னார்கள். அப்போது ஹலீஃபா கேட்டார், அந்த தந்தை கேட்டார், யா ஹலீஃபத்த ரசூலுல்லாஹ், அன்பார்ந்த ஹலீஃபா அவர்களே, அலைசகது கால ரசூலுல்லாஹ், நபி அவர்கள் சொல்லவில்லையா, அன்தவ மாலுக்கல் அபி, நீயும் சரி உம்முடைய செல்வம் சரி அத்தனையும் உடைய தந்தைக்குத்தான் சொந்தம் என்று பெருமானார் கூறவில்லையா? எனவேதான் என் மகனுடைய அத்தனை செல்வத்தையும் நான் கையகப்படுத்த பார்க்கிறேன் என்று சொன்னபோது அபூபக்கர் சித்தீக் அவர்கள் அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொன்னார்கள். சொன்னது உண்மைதான், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் அதனுடைய விளக்கம் என்ன? நீ உன்னுடைய மகனுடைய செல்வத்திலே உமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நீ செலவழிக்கலாம் என்பதான் கருத்தை தவிர அத்தனை செல்வத்தை நீ கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்பது கருத்தல்ல.
ஹதீஸை வைத்து வேறு சில சட்டங்களும் வெளிப்படுகிறது, அது வேறு விஷயம். மொத்தத்திலே பார்க்கிற போது தந்தையின் மகனுடைய அந்த உறவு இருக்கிறத, அந்த பற்றுதல் பாசம் இருக்கிறத, அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பாடங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். படிப்பினை பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.